உங்களுக்கு கிரகம் உச்சத்தில் இருக்கார். இப்போ குரு உச்ச குரு வந்து பார்க்குறாரு, இப்போ மீனத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிற போது நாம் நினைத்தவைகளை சாதிக்கக்கூடியவைகளாக இந்த 5 மாதம் அமைந்திருக்கும். இது வேற 700 வருஷத்துக்கு கிடைக்காது சார். நமக்கு கிடைச்சிருக்கு, எந்த பறவையில எப்போ கிடைக்கும்னு தெரியாது. ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த வரப்பிரசாதத்தை நழுவ விடாதீர்கள். அட்டகாசமாக இருங்க. ஏதாவது ஒர்க் பண்ணணும்னா பண்ணுங்க, எதையாவது முயற்சி பண்ணணுமா, எந்த விதமான முயற்சி வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் சார். இந்த 5 மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். போடக்கூடிய அப்ளிகேஷன் அனைத்தும் லாபத்தை தரக்கூடும். உடனே கிடைக்குமானா எல்லாம் உடனே வந்துடாது. குழந்தை பிறக்கணும்னா கூட 10 மாதம் ஆகணும் இல்லையா? அதற்காக கொஞ்சம் டைம் ஆகத்தான் ஆகும். அதற்குரிய நேரம் வந்தால் தான் எல்லாம் நடக்கும். ஆனால் நிச்சயமாக நடக்கும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, வீடு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, அம்மா அப்பாவோடு சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வயதானவர்கள், வயதான தாய் தந்தையர் தன்னுடைய மகன்களோடு மகள்களோடு சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி இருக்குது. அதே மாதிரி இந்த இது நடத்துபவர்கள், ஆசிரமம் நடத்துபவர்கள், ஆசிரமம் நடத்துபவர்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வயதான ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வரக்கூடிய சிக்கல், ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்களால் அவங்களுக்கு வரக்கூடிய சிக்கல் நிறைய இருக்குது. ஆனாலும் அந்த சிக்கல் எல்லாம் பண வரவு நிறைய இருக்கும் சார். மணி ஃப்ளோ நிறைய இருந்துடும். அதை பற்றி கவலையே இல்லை. நம்ம கூட சனி இருக்கிறதுனால சின்ன சின்ன சிக்கல்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு சிக்கல் நமக்கு வரத்தான் வரும். அதே மாதிரி கரன்சி, சில இடங்களில் இந்த லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, லாபஸ்தானத்தை குருவனுடைய பார்வை இருக்கிறது. நம்முடைய லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு நல்ல லாபம் வரும். பிஸ்னஸ்னால் நல்ல லாபம் வரும் சார். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், எஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், மீன் வளத்துறை, அதற்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ், இது எல்லாமே நல்ல லாபத்தை தரக்கூடியது. மருத்துவத்துறை நல்ல லாபம் தரும். அது முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக மருத்துவத்துறை அமைஞ்சிருக்கு. மருத்துவ ஸ்கிரிப்ட் நிறைய லாபத்தை